நான் ஒரு ஈரக்களிமண்ணா தான் நினைக்கிறேன். ம். நல்ல டைரக்டர் அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்க மோல்டு பண்ணிக்குவேன். வெயில் படத்துல கிடைச்சிருக்க வேண்டிய புகழ் கொஞ்சம் லேட்டா லேட்டா 13 வருஷம் கழிச்சு பரியேறும் பெருமாள்ல கிடைச்சது. நல்ல கேரக்டர் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா அதுல வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றத வந்து மற்றவங்க எதிர்பார்த்தாங்களோ இல்லை, நான் எதிர்பார்க்கல. எனக்கு அப்படி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடவுள்ல மொட்ட ராஜேந்திரன். அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஆமா அந்த படத்துல அப்படி ஒரு ரீச் கிடைக்கும்னு. எல்லாரையும் தாண்டி அதில் நின்னது வந்து மொட்ட ராஜேந்திரன் தான். உண்மையிலே வெயில் படத்தில் நடித்த கேரக்டர் தான் வந்து எனக்கு மனசில் ஒரு திருப்திகரமான ஒரு மாற்றம். ஆனால் வெயில் படத்தில் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி 40-50 பண்ணிங்க. இன்னைக்கு இப்போ இந்த பன்னி மேட்சால் நான் தான் முதல் ஆள். இப்போவும் என்ன நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க, அதனால தப்பிச்சேன். ஏன்னா அந்த பரியேறும் பெருமாளோட கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்னால இன்னி வரைக்கும் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, வெளியூர் போனாக்கா குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டா வந்து அப்புறமா உடனே கேட்கலன்னா கூட, சார் நீங்கள் தானா, உங்களை மாதிரியே இருக்கு அப்படி அந்த அளவுக்கு மனசில் நிற்க வச்ச ஒரு கேரக்டர் பரியேறும் பெருமாள். வாய்ப்பு வந்தா தான் இந்த பக்கமும் காசு வரும். எந்த பக்கமும் நீங்க தேடி போகலன்னா அப்புறமா எப்படி? அதை தாண்டி தானே வந்திருக்கேன். தாண்டி வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்க சினிமாவில் வந்து உங்களுக்கான இடத்த நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை இல்ல. ஓகே. நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கேரக்டர், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நான் பண்ணணும்னு நீங்க உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான கேரக்டர் இது வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்குங்க? இல்லை, நான் வந்து என்ன ஒரு ஈரக்களிமண்ணா தான் நினைக்கிறேன். நல்ல டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி மோல்டு பண்ணிக்குவேன். அவங்க சொன்னாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. எத்தனை பேர் அதை சொல்றாங்கிறது தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு வசந்த பாலனையும் மாரி செல்வா 2 பேரையுமே நான் வந்து என்னோட முழுமையான நன்றிக்கு உடையவன். அவங்க வந்து தெளிவாக இது பண்ணாங்க. பட் என்ன ஒன்றுன்னா, வெயில் படத்தில் கிடைச்சிருக்க வேண்டிய புகழ் கொஞ்சம் லேட்டா 13 வருஷம் கழிச்சு பரியேறும் பெருமாள்ல கிடைச்சது. பட் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்காத ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அது. பரியேறும் பெருமாள் அப்போ நீங்க நடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்கவே இல்லை? நான் மட்டும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த படத்தில். அது ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றத வந்து மற்றவங்க எதிர்பார்த்தாங்களோ இல்லை, நான் எதிர்பார்க்கல. அந்த கண்ணில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நடிப்பு தான் சார் உங்களை அந்த அளவுக்கு பெரிய அளவில் ரீச் பண்ணியிருக்கு. நிஜமாவா? ஆமாம். ஏன்னா அப்படியே ஒரு சாந்த ரூபமான ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் உங்களுக்குள்ள அந்த அந்த படத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின அந்த கேரக்டர் உங்கள் ஐஸில் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தெரியல, இருக்கலாம். ஓகே. ஸோ ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த படத்தினுடைய வெற்றி வந்து அந்த படத்தில் நடித்த லீடா ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஹீரோவோ இல்லைன்னா படத்தினுடைய டைரக்டர் அவங்களே போய் சேருது. ஆனால் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா வெற்றியும் வந்து அவங்களுக்கும் சேர்ந்தபடியாக தான் இருக்கும். உங்களை மாதிரியான குணச்சித்திர நடிகர்களுக்கு அது கரெக்டாக வந்து சேருதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சில நேரங்களில் சேரும், நல்ல கேரக்டராக இருந்தால். எனக்கு அப்படி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடவுள்ல மொட்ட ராஜேந்திரன். அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அந்த படத்துல அப்படி ஒரு ரீச் கிடைக்கும்னு. எல்லாரையும் தாண்டி அதில் நின்னது வந்து மொட்ட ராஜேந்திரன் தான். அந்த மாதிரியான ஒரு ரீச்சை வந்து இந்த பரியேறும் பெருமாளும் கொடுத்துச்சு. ஏன்னா மெயின் வில்லன் அப்படின்றத தாண்டி அவங்க சொல்லி நீங்கள் பண்ணுறதா தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய கேரக்டர் தான் சொசைட்டியில், அதாவது நம்மளுடைய எல்லாருக்குமே ஆஸ் ஆடியன்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தாங்க முதல் வில்லனே அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேரக்டர் அல்டிமேட்டான கேரக்டர். அண்ட் உங்களுக்கு இப்போ நீங்கள் மொட்ட ராஜேந்திரன் அவருடைய கேரக்டர் வந்து சொன்னீங்க, அந்த மாதிரி நீங்கள் நடித்த படங்கள்லேயே இந்த கேரக்டர் எனக்கு வந்துட்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு கேரக்டர், அது வந்து நான் நடிச்சதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா இது சொல்லி பரியேறும் பெருமாள்ல சொல்லிக்கலாம் அப்படின்னா கூட, உண்மையிலே வெயில் படத்துல நடிச்ச கேரக்டர் தான் வந்து எனக்கு மனசுல ஒரு திருப்திகரமான ஒரு மாற்றம். காரணம் என்னன்னா, இதுல வந்து நான் எந்த விதமான இதுவும் சட்டுன்னு அடுத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சே தவிர அருவறுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் வெயில் படத்தில் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி 40-50 பண்ணிங்க. இன்னைக்கு இப்போ இந்த பன்னி மேட்சால் நான் தான் முதல் ஆள். இப்போ
மாமன்னன் படத்தில் அவர் பண்ண முன்னாடி நான் அந்த வெயிலே பண்ணிட்டேன். முக்கியமானது என்னென்னா அந்த இடத்துல ஃபைட்டு வேறு, மழையில் 50 பன்னி, அங்கே தண்ணி சொதன்னு இருக்கும். அதில் அந்த பன்னிங்க எப்படி பண்ணலாம் பண்ணுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அத்தனையிலும் நான் உழுந்து புரண்டு எழுந்து வெளில வருவேன். நான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி கொடுத்த ஒரு கேரக்டர்னா வெயில் கேரக்டர் தான். பட் அது பெருசாக பேசப்படலை சப்சிக்வெண்ட்டாக அப்படிங்கிறது வந்து எதனாலன்னு தெரியாது. பட் அவ்வளோ அது பேசப்படலைன்னு பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு அவ்வளோதான். ஓகே, இப்போ தானே சொன்னேன் எனக்கு என்ன வரணும்னு, எப்போ வரணும்னு இருக்குதோ அப்போ வரும். அந்த நேரத்தில் வந்து என்னால் முடியும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணேன். அடுத்தபடியாக அதுக்கு உண்மையிலே நல்லா முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு 13 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ இப்போ வெயில் படம், அப்புறமா பரியேறும் பெருமாள், ஆனால் இதை தாண்டி நீங்கள் பல படங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஆனால் பரியேறும் பெருமாளில் இந்த கேரக்டர் பேசப்பட்ட அளவுக்கு அடுத்து வரக்கூடிய கேரக்டர்லாம் சரி அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். சங்கராபரணம் சங்கர சாஸ்திரி அப்படின்னுவாங்க. எல்லாருக்கும் நான் கடவுள் படத்துக்கு அப்புறம் ராஜேந்திரனுக்கே வந்து அதுக்கப்புறம் பெருசாக பேசுகிற அவருக்கு கண்டினியூஸாக படங்கள் வந்துருச்சு. பட் எனக்கு போகாத நேரம் அடுத்தது கொரோனா வந்துருச்சு 4-5 வருஷம். அதனால் வந்து ஷூட்டிங் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். ரெண்டாவது இப்போவும் என்ன நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க, அதனால தப்பிச்சேன். ஏன்னா அந்த பரியேறும் பெருமாளோட கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்னால இன்னி வரைக்கும் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, வெளியூர் போனாக்கா குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டா வந்து அப்புறமா உடனே கேட்கலன்னா கூட, சார் நீங்கள் தானா, உங்களை மாதிரியே இருக்கு அப்படி அந்த அளவுக்கு மனசில் நிற்க வச்ச ஒரு கேரக்டர் பரியேறும் பெருமாள். இது மாதிரி எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று தான் இருக்கும். 4-5 வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணணும். அவங்க ஃபீல் பண்ணலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க தானே ஃபீல் பண்ணணும். நான் கொடுன்னு கேட்க முடியாதுல்ல எதையுமே. ஓகே, அவங்கக்கிட்ட என்ன கேரக்டர் இருக்குன்னு தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது. அதனால் என்னை பொறுத்த வந்தால் சந்தோஷம், வந்தால் வரவேலை வைப்போம், வரலன்னா ரைட் அப்படின்னு போயிட்டே இருப்போம். இதுக்காக நம்ம வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சா தெரியாமல் இன்னி வரைக்கும் நான் எதுக்குமே பெருசாக ஆசைப்படுறது கிடையாது. எனக்கு என்ன வரணும்னு இருக்குதோ அது கண்டிப்பாக வரும். அது யாராலையும் மாற்ற முடியாது. வராது அப்படின்னு தெரிஞ்சால் யார் திணிச்சாலும் நுழையாது. அவ்வளோ.